வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை தினத்தில் அவருக்கு பலரும் இன்னைக்கு மரியாதை செலுத்தினாங்க. இதையடுத்து மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு தவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மரியாதை செலுத்தினார். அப்போது நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை தினத்துல அவருக்கு பலருமே பாத்தீங்கன்னா மதுரையில மரியாதை செஞ்சாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டில் இருந்தபடியே மரியாதை செய்தார். அதாவது அந்த போட்டோவுக்கு மாலை போட்டு வழக்கமா பண்றதுதான். பனையூர் வீட்டில் இருந்தபடியே அவர் மரியாதை செஞ்சதுனால அதுவுமே ஒரு விவாதமா மாறி இருக்குது. சரி, அது அவர் இஷ்டம், எதை பண்ணிட்டு போட்டோம். தேவர் ஜெயந்தியை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கிற தேவர் சிலைக்கு தவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மரியாதை பண்ணாரு. அவருடன் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் மரியாதை செஞ்சாங்க. புஷி ஆனந்த் தேவர் சிலைக்கு மரியாதை செய்த போது நடந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் தேவர் சிலைக்கு மரியாதை செய்துவிட்டு தேவர் வாழ்க, தேவர் வாழ்க, பசும்பொன் ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் தவேக வாழ்க, தவேக வாழ்க அப்படின்னு கோஷமிட்டாங்க. புஷி ஆனந்த் தவேக வாழ்க அப்படின்னு சொன்னதும் கட்சி நிர்வாகிகளும் தவேக வாழ்க, தவேக வாழ்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. இதையடுத்து கோபம் அடைந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கீழே இறங்கி உடனே வந்துருங்க தயவு செஞ்சு அப்படின்னு ரொம்ப கடுப்பாய் போயிட்டாங்க. தேவருக்கு மரியாதை செய்துவிட்டு தேவரை வாழ்த்தாமல் அங்கேயும் போயிட்டு தவேகாவை வாழ்த்தியது ரொம்ப சர்ச்சையாகி இருக்கு. கீழே இறங்கி கவனமா வாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.